உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு தங்களது 4ஆம் வீட்டில் அமையக்கூடிய இந்த அமைப்பு எப்படின்னா, இது அஷ்டலக்ஷ்மி யோகம்னு சொல்லுவோம். புதன் ப்ளஸ் சுக்கிரன் இணைவால் உண்டாகக்கூடிய ஒருத்தருக்கு சகல அம்சங்களும் கூடி வரக்கூடிய ஒரு நேரம். இப்பேற்பட்ட ஒரு நேரம், இந்த கால அமைவுகள் உங்களது வாழ்க்கையில் ரொம்ப நாளாக என்னால் இந்த மாதிரியான ஒரு சில நல்ல விஷயங்களில் இறங்கி அதில் தோல்விகளையே நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த கலைத்துறை சினிமா துறையில், அதே நேரத்தில் ஆசிரியர் பணி ப்ளஸ் அதே போல் உங்களுக்கு நான் ஒரு பள்ளியை தொடங்கி அதை நான் என்னால் மேனேஜ்மெண்ட் பண்ணி கஷ்டப்பட்டு கொண்டு வந்தேன். அது பார்த்தா நல்ல வந்தது, ஆனால் அதில் வருவாய் இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப நஷ்டத்தில் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த டாக்குமெண்ட்ஸ், நீங்கள் பூமி வாங்கிறது, பூமி ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, அந்த பூமி விற்கிறது, அந்த டாக்குமெண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இப்போது இதில் எல்லாமே இன்றைக்கி ஒரு வக்கீல் சம்மந்தப்பட்ட ரீதியில் இறங்கி இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்த முடியாமல் இன்றைக்கி அந்த பேச்சு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அப்போது இந்த புதன் ஒருத்தருடைய பேச்சும் ஒருத்தருடைய அறிவுபூர்வமான ஆற்றலும், அதே போல் சுக்கிரன் ஒருத்தருடைய வசீகரத்திலிருந்து அழகு நயனத்திலிருந்து தன்னுடைய அந்த பிரகாசம் உற்சாகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுலேயுமே தன்னுடைய முயற்சியால் ஈர்க்கக்கூடிய, தன்னுடைய செயல் மற்றவங்களை ஈர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த இரு கிரகங்களுடைய அமைவுகளால் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போது இந்த துறைகளில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே ஒரு மாபெரும் அமைப்பு தான் இந்த அஷ்டலக்ஷ்மி யோகம். இது வெறும் அஷ்டலக்ஷ்மி யோகம் மட்டும் அல்லாமல், உங்களுக்கு 4ஆம் வீட்டில் குறிப்பாக கேந்திரத்தில் சனி பகவான் உட்கார்ந்தாலே சசயோகம் சொல்லுவோம். ஒரு புறம் சசயோகம், மறுபுறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டலக்ஷ்மி யோகம் இவர்களுடைய யோகத்தில் உண்டாகுது இணைவாட. அடுத்தது சுக்கிர பகவான் உங்களுக்கு ராசியினுடைய அதிபதி இல்லையா, அவர் 4ஆம் வீட்டில் உட்கார்ந்தால் மாளவிகா யோகம். இருக்கிற ராசியிலேயே இந்த அமைவு டாப் பொசிஷனில் நம்பர் 1 ஒர்க் அவுட் ஆகுதுன்னா அது உங்களுக்கு தான். ரிஷபராசி அன்பர்கள், உண்மையே சொல்லணும்னா ரிஷபராசி அன்பர்கள் ரொம்ப வசீகரமாக இருப்பீங்க. உங்களுடைய பேச்சும் செயலும் மற்றவங்களை ஈர்க்கக்கூடிய வண்ணமாக இருக்கும். மற்றவங்களை விட நீங்கள் அட்வான்டேஜாக யோசிப்பீங்க, ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜாக இருப்பீங்க. ஒருத்தருடைய குறைநிறைகளை கரெக்டாக கண்டுபிடிச்சிருவீங்க. இருந்தாலும் அது தெரிஞ்சால் கூட அங்கே வெளிப்படுத்திக்க மாட்டேங்க. அந்த பெருந்தன்மையும் உங்ககிட்ட இருக்கும், விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையும் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு வரைக்கும் சொந்த பந்தம் உற்றார் உறவினர்களால் நீங்கள் உங்களுக்காக வாழ்ந்ததை விட மற்றவங்களுக்காக இறங்கி பல்வேறு விதமான நன்மைகளை செய்து இன்றைக்கி அதனால் உங்கள் கால நேரங்கள் வீணாக்கி, உண்மையே சொல்லணும்னா எவ்வளவோ நீங்கள் வாழணும், நீங்கள் நல்லா வளரணும்னு நினச்சிருந்தா இன்றைக்கி எங்கேயோ போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் பொதுநலமாக யோசிச்சு நிறைய விஷயங்களை பிளாக் ஆகி நின்னீங்க. இன்றைக்கும் மதிப்பு மரியாதை குறையலை. ஆனால் என்னென்னா, ஒரு பயம் கொஞ்ச காலமாகவே உங்களுக்கு உருவாயிடுச்சு. எங்கே நம்மளுடைய மேனேஜ்மெண்ட், நம்மளுடைய மெயின்டெனன்ஸ் ட்ராப் ஆகிடுமோ, நாம் அடுத்தடுத்து அடி எடுத்து வைக்கிறோம், அது ஏதோ ஒரு விதத்தில் தோல்வி ஆகிடுமோ, ஏன் வரவு செலவு விஷயங்களில் இனம் புரியாத பயத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. குடுக்கல் வாங்கல் ரீதியில் நினச்சி கூட பார்க்கல, அவ்வளோ சிக்கல்கள். நாளுக்கு நாள் ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண போனால் அந்த இடத்துல இன்னொரு பிரச்சனை உருவாக்குது. கடன் பாரங்கள் அதிகமாகிற மாதிரி தெரியுது. இதனால் எங்கே நம்பிக்கை நாணயம் இழந்துருவோம்ன்ற ஒரு பயம் எல்லாமே உங்களுக்குள்ள உருவாயிடுச்சு. ஏன் உங்களுக்கு எதிரில் நின்று பேச யோசித்தவங்க எல்லாம் கூட உங்களுக்கு ஏதோ அறிவுரைகள் சொல்லக்கூடிய நிலைகள் கண்ணுக்கு தெரியுது. உங்களை பார்த்து பொழைச்சவங்க நல்லா இருக்கிறாங்க, நீங்கள் காட்டின வழியில் போனவங்க இன்றைக்கி எங்கேயோ போயிட்டாங்க. உங்களோட நட்பு வச்சவங்க நான் வாழ முடியல, அவ்வளோதான் என் சப்ஜெக்ட் அப்படின்னு நினச்சவங்க கூட இன்றைக்கி உங்களோட என்னைக்கு சேர்ந்தவங்களோ அன்னையிலிருந்து அவங்க நல்ல இலக்கை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட திறமையும் ஆற்றலும் அதிர்ஷ்டமும் கொண்ட ரிஷபராசி அன்பர்கள், உங்களுக்கு இவ்வளோ ஒரு மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் தொழில் ரீதியில் பாதிக்கப்பட்டு நிற்கிறீங்க. அந்த தொழில் சார்ந்த ரீதியில் அந்த பாதிப்புகளில் இருந்து மீண்டு வெளியில் வருமானு நினச்ச உங்களுக்கு, வர முடியுமான்னு நினச்ச உங்களுக்கு, இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்குமே இந்த அமைப்பு உங்களுக்கு உண்டாகுது. இது அஷ்டலக்ஷ்மி யோகம்ன்றது மட்டுமல்ல, உங்களுக்கு மாளவிகா யோகமும், உங்களுடைய ராசியினுடைய அதிபதியே சுக்கிரனே யோககாரகனாக மாறா.
அவரே 2 விதமான யோகத்தை உண்டாக்குறார். ஒன்று அஷ்டலக்ஷ்மி யோகமாகவும், 2வது மாளவிகா யோகமாகவும், 3வது உங்களுக்கு சனி சசயோகமாக உங்களுடைய ராசியினுடைய யோககாரகனே அவர் தான். அதுவும் அவர் வக்கர நிலையில் இருக்கும் பொழுது யோசிக்கவே மாட்டார். எப்படி உங்களுக்கு உங்களுடைய வளர்ச்சியினுடைய திருப்பம் எந்த இடத்துல உண்டாகும்னே சொல்ல முடியாது. அதிர்ஷ்டம் உங்களுக்கு 100% உண்டு. அப்போ முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்க. இத்தனை நாளாக நடந்த இந்த பாதிப்புகளை நினச்சிக்கிட்டு தயவு செய்து கிடைக்கக்கூடிய இந்த நல்ல அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று, உங்களுக்கு காத்தடிக்கும் போது நீங்கள் தூத்திக்கணும். இப்போ இந்த அமைவுகள் வரும் பொழுது உங்கள் முயற்சியை பலப்படுத்தினால் தொழில் ரீதியில் நடந்த சரிவுகளையும் நஷ்டங்களையும் எல்லாத்தையும் சரியாக்கலாம். உங்களுடைய பேர் புகழை பெரிய இலக்கை நோக்கி கொண்டு போகலாம். 1 2 2 10 ஆகிற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சியை நீங்கள் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். அதுலேயும் குறிப்பாக வேலையில் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப கஷ்டங்களை கடந்து வந்துட்டீங்க. ஏன்டா இந்த வேலையில் இருக்கிறோம், வேலையை விட்டு போயிடலாமான்ற அளவுக்கு எல்லாமே சிரமங்களை சந்திச்சிங்க, மன அழுத்தத்திற்கு ஆளானீங்க. குடும்பத்திற்காக, தன்னுடைய வாழ்வாதாரத்திற்காக, அவங்களுடைய எதிர்காலத்திற்காக பிடிக்காத இடத்துல கூட அந்த வேலையை செஞ்சு ஏதோ ஒரு விதத்தில் நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி அடி எடுத்து வைக்கணுன்ட்டு ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு உழைச்சி பாடுபட்டு உண்மையாக இருந்த உங்களுக்கு ஒரு சம்பள ஊதியமோ இல்லை ப்ரமோஷனோ கிடைக்காத ஒரு நிலை, அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இது. ஓப்பனாக சொல்லணும்னா ரிஷபராசி அன்பர்கள் வேலையே போகக்கூடிய அளவுக்கு ரொம்ப பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க. பல்வேறு விதமான உங்களுடைய ப்ரமோஷன் கூட இன்றைக்கி நிலுவையில் நிற்கக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் ஆளாயிட்டீங்க. உங்களை பார்த்து மற்றவங்க வியப்படைகிற அளவுக்கு இருந்து இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்பட்டு என்ன அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு புரியாத அளவுக்கு, ஏன்னா தெரியும் இதில் இறங்கினா இது செஞ்சால் சக்ஸஸ் ஆகும்னு தெரியும். இந்த மாதிரியான சில ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. எல்லா வித ஐடியாவும் அந்த ஐடியாவை கரெக்டாக பயன்படுத்தினால் நீங்கள் டாப் லெவலுக்கு போகலாம். அது மட்டும் இல்லை, கண்ணுக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிற அளவுக்கு இருக்குது. ஆனால் என்னன்னே தெரியல, எல்லாமே நெருங்கி வந்து பிரேக்கை அப்படியே விலகி நிற்குது. இதனால் டோட்டலாக மூட் அவுட் ஆகுறீங்க. நம்ம ஏன் இப்படி இருக்குன்ற அளவுக்கு வேதனைகளை சந்தித்து ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கிற உங்களுக்கு இந்த கிரக அமைவுகள் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம். அப்போ 100% உங்களுக்கு இந்த சசயோகம் சனி பகவானால் திடீர் திருப்பங்கள் உண்டாக போகுது. வேலையில் ஒரு அபரீதமான ஒரு அருமையான ஒரு அற்புதமான ஒரு டர்னிங்கை சந்திக்க போகிறீங்க. அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் அமைப்பு உண்டாக போகுது. டெம்பரவரியான ஒரு வேலையில் இருக்கிறன்னு நினைக்கிறவங்களுக்கு பர்மனெண்ட்டாக போகிறீங்க. அரசியல் துறையில் உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை உண்டாக்க போகிறீங்க. திடீர் திருப்பங்கள் எப்படின்னா ஒரு நல்ல நல்ல நட்புகள் உங்களை வந்து சூழ்ந்து நிற்கும். அதனால் மாபெரும் ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அது உங்களை உச்சகட்டத்துக்கு கொண்டு போய் விட போகுது. அது மட்டும் அல்லாமல் உங்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா இந்த தருணத்தில் பூமி, சொத்துக்கள், வீடு, மண், மனைகள் சார்ந்த அமைவுகள் உண்டாகக்கூடிய ஒரு காலம். ரொம்ப நாளாக நான் சம்பாதிக்கிறதெல்லாம் சம்பாதிக்கிறீங்க, வருது, ஆனால் எந்த பக்கம் போகுதுன்னே தெரியல. வரவுக்கு மீறிய செலவுகள் உண்டாகுது. இல்லையா நான் 15 சம்பாரித்து மேனேஜ்மெண்ட் பண்ணி ஒரு நல்ல இலக்கம் நோக்கி ஒரு எஸ்டிமேட் போடுற கேப்பில் நம்பி என்னுடைய பழக்க வழக்கத்துக்காகவும் என்னுடைய சொந்த பந்தம் என்னுடைய குடும்பத்தை சார்ந்த உறவு முறைகளுக்காக அவங்க கஷ்டப்படுறாங்களேன்ட்டு நான் உதவி செய்து இன்னைக்கு நான் பாதிக்கப்பட்டேன். ஆனால் அவங்க என்னை சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிட்டாங்கன்ற அளவுக்கு மனவேதனைகள் அடைஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்கள் எப்பவுமே இலகிய மனம் படைச்சவங்க. இன்னைக்கு வரைக்குமே நீங்கள் மற்றவங்களுடைய நலனை கருதி வாழ்ந்துட்டீங்க. ஆனால் வரக்கூடிய காலம் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் உங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி உங்களுடைய பயணம் இருக்கணும். காரணம் என்னென்னா சொந்த பந்தத்துக்காக சில விஷயங்கள் செய்ய போய் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி மக்கள், ஏன் மனைவி, கணவன், பிள்ளைகள், இப்படி இவங்களுடைய சைட்லேயும் சரி அவங்களுடைய சைட்லேயும் சரி, குறிப்பாக சொல்லணும்னா ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் உங்கள் அந்த உறவுக்காக உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங்கே இன்றைக்கி பாதிக்கப்பட்டு ஒரே வீட்டில் இருந்து
பேச்சுவார்த்தை இல்லாத அளவுக்கெல்லாம் பாதிக்கப்பட்டு நின்று இருப்பீங்க. இன்னும் சிலர் டைவர்ஸ் வரைக்குமே போயிடலாமான்ற அளவுக்கெல்லாமே காரணமே இல்லாத சில விஷயங்களுக்கு பாதிக்கப்பட்டு நின்று இருப்பீங்க. கண்டிப்பாக அந்த வாழ்க்கை ரீதியில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி பிளவுகள் எல்லாமே மீண்டும் ஒன்றிணைந்து நீங்கள் நல்லா வாழக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். கவலைகள் வேண்டாம். வேலையில் ஒரு நல்ல மாற்றங்களும் மாறுதல்களும் கிடைக்க போகுது. வெளிநாடு போகக்கூடிய முயற்சிகள் எடுத்த உங்களுக்கு தடைகள் கொடுத்தது, அந்த தடைகளையும் நீங்கி இப்போ ஒரு நல்ல மேன்மைகளை அடையக்கூடிய அருமையான காலம். 10ஆம் வீடு பலம் பெற்றுருச்சு. அப்போது வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வெளிநாடு போய் வாய்ப்புகள் அமைக்கிறவங்களுக்கு அமைச்சிக்குவீங்க. ஆல்ரெடி வெளிநாட்டில் இருந்து ஒரு நல்ல மேன்மையை நோக்கி வந்தங்க. ஆனால் விரைய குருவாலையும் இன்றைக்கி பல்வேறு விதமான பாதிப்புகளை சந்திச்சிட்டங்க அப்படின்னு நினச்ச உங்களுக்கு கவலைகள் வேண்டாம். மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறீங்க. வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் தொழில் ரீதியில் ஒரு நல்ல வளர்ச்சி அடைய போகிறீங்க. வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல் அழகாக நீக்க போகிறீங்க. வேலை எனக்கு 2 மாதம்தான் சொல்லிட்டாங்க, இருக்கிறதே 2 மாதம்தான், 1 மாதம்தான், 20 நாள் தான்ன்ற அளவுக்கெல்லாம் சிலருக்கு இருக்கும். அதுக்குள்ளே இந்த வேலை முடியறதுக்குள்ள ஒரு வேலையை பிடிக்கணும்னு என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையன்ற குழப்பம் உங்களுக்குள்ளே இருக்கும். கண்டிப்பாக அந்த குழப்பங்களுக்குள்ளே நீங்கள் வேலையை பிடிச்சிடுவீங்க. ஒரு நல்ல இலக்கை அடைய போகிறீங்க. ஸ்டாண்டர்டாக உட்கார போகிறீங்க. 100% ஒரு மாபெரும் சக்ஸஸை உண்டாக்க போகிறீங்க. கவலைகள் வேண்டாம். எதையும் நினச்சி பயப்பட வேண்டாம். இஷ்டப்பட்ட வாழ்க்கை, கஷ்டப்பட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்து கூடி வரக்கூடிய அமைவுகள் எல்லாம் மனசுக்கு பிடிச்சி எல்லா தகுதி, எல்லா தரம், நல்ல படிப்பு, நல்ல மேன்மை, நல்ல ஒரு மெஜாரிட்டி எல்லாம் இருந்து எல்லாம் கூடி வந்து மனசுக்கு பிடிச்ச அந்த வாழ்க்கை இன்னைக்கு காரணமே இல்லாமல் என்ன காரணம்னே தெரியாமல் பிரிஞ்சு நிற்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக அந்த சூழலை விட்டு மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையும். குறிப்பாக ரிஷபராசி அன்பர்களுக்கு திருமண மேன்மைகள் அமையக்கூடிய ஒரு காலம். தடைப்பட்ட அந்த திருமண வாழ்க்கை, ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு திருமண முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்கிறேன், தடை ஆகிட்டே இருக்குது, ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது, ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கணுன்ற எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக அதற்குரிய மேன்மைகள் கிடைக்க போகுது. 100% முயற்சி பண்ணுங்கள். திருமண வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். புத்திர பாக்கியம் அதே போல் உங்களுக்கு பஞ்சமாதிபதி தான் புதன், குடும்பஸ்தானாதிபதி தான் புதன். இவர்கள் 4ஆம் வீட்டில் இன்னைக்கு கேந்திர பலம் பெற்று நிற்கிறதுனால ரொம்ப நாளாக எனக்கு புத்திரபாகியம் கிடைக்கலையே, நான் போகாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, என்னென்னவோ செஞ்சானா என்னன்னே தெரியல, கிடைக்கிற மாதிரி நிற்குது, 10 நாள் 20 நாள் நிற்குது, அப்புறம் பார்த்தா அப்படியே மீண்டும் நிலையில்லாமல் போயிடுது என்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு 100% உங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்க போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே போல் பிள்ளைகள், நீங்கள் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு பார்த்து உங்களை மாதிரி பார்த்து அவங்களுக்காக திருமணம் செஞ்சவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி பார்த்து செஞ்சீங்க, ஆனால் நம்பிக்கை நாணயத்தில் மற்றவங்களுடைய பேச்சை நம்பி இறங்கி திருமணம் அமைச்சு இன்னைக்கு அவங்க வாழ்க்கை கேள்விக்குறியாகி நிற்கக்கூடிய நிலைமை. இது எதிர்பார்க்கவே இல்லை. இடி விழுந்த மாதிரியான ஒரு சூழலில் நிற்கக்கூடிய ஒரு நிலை. கண்டிப்பாக இந்த பிரச்சனையை சரி செய்ய முடியுமா, அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கிடைக்குமான்ற எதிர்பார்ப்பில் இருக்கிறவங்களுக்கு 100% கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். அதே போல் பிள்ளைகளுடைய வேலை சம்பந்தப்பட்ட வாய்ப்புகளும் அமையும். அதே போல் ரிஷபராசி அன்பர்கள் மாணவிகளுக்கு ஒரு நல்ல கல்வியில் ஒரு மாற்றங்கள், ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். ஆக முயற்சிகளை பலப்படுத்தினால் 100% சக்ஸஸ் அடையும். 4ஆம் இடம் சுகஸ்தானம். அப்போது உங்கள் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், சிலருக்கு ஜவ்வு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள் ரொம்ப நாளாக உங்களை ஒரு நல்ல ஒரு வேலை செய்ய விடாமல் எதுக்குமே ஒரு ரிலீஃப் இல்லாமல் இருப்பீங்க. அந்த ரிலீஃப்னஸ் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். ஆக மொத்தத்தில் உங்களது கடந்த கால பாதிப்புகளை நினச்சி வரக்கூடிய இந்த நல்ல வாய்ப்புகளை மிஸ் பண்ணிட வேண்டாம். முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். 100% கொடுத்த பணம் உங்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதே போல் எடுத்த முயற்சிகள் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். குறிப்பாக பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். ஆக 100% சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் தான் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகத்தில் இதே சுக்கிரன் புதன் இணைஞ்சி ஒரு நல்ல சுபஸ்தானத்தில் இருந்தால் உங்களுடைய திறமையை கண்டு மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும். இந்த சனி பகவான் இன்னும் மேன்மையான இடத்துல இருந்தால் இன்னும் டாப் பொசிஷனில் இருக்கும். அதுலேயும் இந்த கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் உங்கள் சர்வாஷ்ட வர்க்க பரல்களில் அந்த இடத்துல எத்தனை பரல்கள் பெற்றிருக்காங்கன்றது பொறுத்து ஒரு சில விதிமுறைகள் இருக்குது. அந்த விதிமுறைகள் பார்த்திங்கன்னா ஒரு 4க்கு மேலே இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 7 இருந்துட்டா நீங்கள் கோடீஸ்வரர் ஆகக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலமாக இது இருக்கும். அது மாற்றமே இல்லை.
விபரீத ராஜயோகம் சொல்லுவோம் இதை. அதனால் முயற்சிகளை பலப்படுத்துங்க. உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுங்க. அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜனன ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகள் எடுங்க. 100% வெற்றிகளை அடைவீங்க. ரிஷபராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.